நான் காவலர் விஜய். காவல்துறையில் பணிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் இந்த 3 ஆண்டுகளில் நான் இவ்வளவு விசித்திரமான கதையை கேட்டதில்லை. கடந்த சில நாட்களாக மக்கள் தொடர்ந்து ஒரு புகாரை அளித்து வந்தனர். ஒரு பூனை ஒரு சிறுமியின் கல்லறைக்கு வந்து உரத்த குரலில் அழுது காலால் உதைக்கிறது. கிராம மக்கள் அந்த சிறுமி இன்னும் உயிருடன் இருப்பதாகவே நம்பினர். இதை கேட்ட எனக்கு அவர்களின் அறியாமையை பார்த்து சினம் வரும். அது சாத்தியமில்லை. ஆனால் இது கல்வி அறிவு அதிகம் இல்லாத கிராமம் என்பதால் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கைகள் சகஜம்தான் என்று எண்ணிக்கொள்வேன். அன்றும் நான் காணாமல் போனவர்கள் குறித்த வழக்குகளை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு பெண்மணி துவண்ட நிலையில் காவல் நிலையத்திற்குள் நுழைந்தார். அவர் சத்தமாக அழுது கொண்டிருந்தார். கண்கள் வீங்கி உடலில் பல இடங்களில் காயத்தின் அடையாளங்கள் இருந்தன. அவர் நிலையை பார்த்ததும் ஏதோ பெரிய தவறு நடந்திருக்கிறது என்று உணர்ந்தேன். மற்ற கோப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அவரை பரிசோதிக்க ஆரம்பித்தேன். அவருக்கு பின்னால் வேறொரு பெண்மணி ஓடி வந்து கைகளை கூப்பி என்னிடம், அரசே, எங்களை மன்னிக்க வேண்டும். உண்மையில் இந்த பெண் மனநலம் பாதிக்கப்பட்டவர். இவர் யாரையும் கேட்காமல் அடுத்தவர் வீட்டிற்குள் நுழைந்து குழப்பம் விளைவிப்பார். இவர் இன்று காவல் நிலையத்திற்கே வருவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றார். அந்த 2வது பெண் திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டே முதல் பெண்ணை வெளியே இழுக்க முயற்சி செய்தார். ஆனால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அந்த பெண்மணி என்னிடம் ஏதோ சொல்ல துடித்தது போல் எனக்கு தோன்றியது. அவர் மிகவும் கலக்கத்துடன் காணப்பட்டார். அதனால் அவரை தடுத்து நிறுத்தி 2வது பெண்ணை வெளியே செல்லுமாறு கூறினேன். நான் இவருடன் பேச வேண்டும் என்றேன். முதலில் அந்த பெண் வெளியே செல்ல தயங்கினார். ஆனால் நான் கோபமாக அவரை பார்த்ததும் அவர் எதுவும் பேசாமல் வெளியேறினார். அறையில் இருந்த மற்ற காவலர்களையும் வெளியே போக சொன்னேன். சில காவலர்கள் என்னை பார்த்து புன்னகைத்தார்கள். அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களின் எண்ணம் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் இப்போது என் கவனம் முழுவதும் அந்த பெண்மணியின் மீதே இருந்தது. அவரை எதிரில் அமர சொன்னேன். அவர் உடனடியாக அமர்ந்தார். ஆனால் வித்தியாசமான முறையில் தன் தலைமுடியை சொரிந்து கொண்டே இருந்தார். அவர் பேசட்டும் என்று காத்திருந்தேன். அறையில் அமைதி நிலவியது. நான் மீண்டும் அவரை அழைத்தபோது அவர் ஏதோ ஆழமான சிந்தனையிலிருந்து மீண்டவரைப் போல என்னை பார்த்தார். பின்னர் திடீரென உரத்த குரலில் அழ ஆரம்பித்தார். அவர் அழுவதை பார்த்ததும் வெளியே இருக்கும் காவலர்கள் தவறாக நினைத்து கொள்வார்களோ என்று எனக்கு பயம் வந்தது. பெரிய பாடுபட்டு அவரை அமைதிப்படுத்தி, ஏன் இங்கே வந்தீர்கள் என்று கேட்டேன். இப்போதும் கூட ஒருவேளை அவர் நிஜமாகவே மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்து நான் தான் முட்டாள்தனமாக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்தது. சற்று நேரத்திற்கு பிறகு அவர் நடுங்கும் கைகளால் ஒரு துணியை என் முன் நீட்டினார். அழுதவாறே, என் மகள் உயிரோடு இருக்கிறாள். கடவுளுக்காக அவளை காப்பாற்றுங்கள். அவள் கல்லறைக்கு உள்ளே அழுது கொண்டிருக்கிறாள். நேற்றிரவு கூட என் கனவில் வந்து, அம்மா, என்னை அங்கிருந்து வெளியே எடுங்கள் என்று சொன்னாள். ஆனால் நான் இதை யாரிடம் சொன்னாலும் யாரும் நம்பவில்லை. எல்லோரும் என்னை பைத்தியம் என்கிறார்கள் என்று கூறி மீண்டும் சத்தமாக அழ ஆரம்பித்தார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு ஆச்சரியமும் கோபமும் ஒரு சேர வந்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவருடன் பேசுவது முட்டாள்தனம் என்று நினைத்து அவருக்கு ஆறுதல் கூறி, கவலைப்படாதீர்கள், உங்கள் மகளை நான் கண்டுபிடிப்பேன் என்றேன். இதற்கு பிறகு மற்றவர்களை உள்ளே வரவழைத்து அந்த பெண்மணியை வெளியே அனுப்பி வைத்தேன். நான் இன்னும் அந்த பெண்மணியை பற்றியே சிந்தித்திருந்தேன். அப்போது காவலர் வேலு வேகமாக என்னிடம் வந்தார். வேலு என்னிடம் வந்து, ஐயா, நீங்கள் நம்பினாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு இது ஏதோ வேறு விஷயம் என்று தோன்றுகிறது. முதலில் நானும் மக்கள் பொய் சொல்கிறார்கள் என்றுதான் நினைத்தேன். ஆனால் நான் அந்த சிறுமியின் கல்லறை வழியாக சென்ற பிறகு என் எண்ணம் மாறிவிட்டது. நிஜமாகவே அந்த பூனை தினமும் அங்கு சென்று உதைக்கிறது. நான் அதை பார்த்தேன். அது நீண்ட நேரம் அழுது கொண்டே அங்கு நிற்கிறது. சிலர் அது கல்லறையை தோண்டக்கூட முயற்சி செய்தது என்கிறார்கள். ஒருவேளை அது அந்த சிறுமியை வெளியே கொண்டு வர விரும்புகிறதோ என்னவோ என்றார். காவலர் வேலுவின் பேச்சை கேட்டதும் எனக்கு கோபம் வந்தது. நிறுத்து வேலு, இப்படிப்பட்ட முட்டாள்தனமான விஷயங்களை நீ எப்படி நம்பலாம்? அந்த சிறுமி இறந்து வெகு நாட்களாகிவிட்டது என்பது உனக்கு தெரியும். மக்கள் அவளை அடக்கம் செய்து விட்டார்கள். அப்படி இருக்கும்போது அவள் உயிருடன் இருப்பது எப்படி சாத்தியம்? ஒருவேளை உயிருடன் இருந்தாலும் புதைக்கப்பட்ட பிறகு எவ்வளவு நேரம் ஒருவரால் சுவாசிக்க முடியும்? அது ஒரு சிறுமி. இருட்டினாலும் பயத்தினாலும் அவளுடைய சுவாசம் மட்டுப்பட்டு போயிருக்கும் என்று நானே விளக்கமளித்து கொண்டேன். ஆனால் அவர் என்னை கிட்டத்தட்ட வெறித்து பார்த்தார். அவர் நான் சொல்வதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை என்று தோன்றியது. இதை பார்த்த எனக்கு கோபம் அதிகரித்தது. நான் கோபமாக அவரை அழைத்து, இப்போது நீயும் கிராம மக்களைப் போல மூட நம்பிக்கையை நம்ப ஆரம்பித்து விட்டாயா என்று சொல்லாதே என்றேன்.
அவர் ஆழமாக மூச்சுவிட்டு, ஐயா, நீங்கள் என் பேச்சை கேட்க தயாராக இல்லை. நீங்கள் அதிக கல்வி கற்றதால் இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கையை இழந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் என்றார். அவர் பேச்சை கேட்டு எனக்கு கோபம் இன்னும் அதிகமானது. அவர் என் மென்மையை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதற்கு மாறாக என்னை பற்றி பேசிக்கொண்டிருந்தார். நான் அவரிடம் மீண்டும் என் முன் இது போன்ற முட்டாள்தனமான விஷயங்களை பேசாதே. நான் கல்வி கற்றிருப்பது பற்றி பேசினால் அதற்காக என் பெற்றோருக்கும் கடவுளுக்கும் நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். ஏனெனில் மூட நம்பிக்கைக்கும் உண்மைக்கும் உள்ள வேறுபாட்டை புரிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் எனக்கு அறிவை கொடுத்திருக்கிறார்கள் என்று அழுத்தமாக கூறினேன். அவர் அதை கேட்டு மௌனமாகிவிட்டார். நான் தலையை கவிழ்த்தபடி அறையை விட்டு வெளியே வந்து மீண்டும் காணாமல் போனவர்கள் வழக்குகளுடன் தொடர்புடைய கோப்புகளை பார்க்க ஆரம்பித்தேன். இந்த வழக்கு ஏற்கனவே சிக்கலாகி கொண்டிருந்தது. இப்போது இந்த பூனை கதை ஒட்டுமொத்த கிராமத்திலும் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது. அந்த கோப்பில் என்னால் நீண்ட நேரம் கவனம் செலுத்த முடியவில்லை. ஏனெனில் அந்த பூனையின் கதை மட்டுமே என் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டிருந்தது. கிராம மக்கள் அனைவரையும் பைத்தியமாக்கிய அவர்களின் சிந்திக்கும் ஆற்றலை அளித்த அந்த விஷயம் என்ன என்று நானே நேரில் சென்று பார்க்க முடிவு செய்தேன். இவை அனைத்தையும் பார்க்க மாலையில் கிராமத்தை சுற்றி வர நான் முடிவு செய்தேன். ஏனெனில் முதலில் கிராம மக்களிடம் சென்று இந்த வதந்தியை பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்க விரும்பினேன். மேலும் இந்த பூனையை பற்றிய கதை உண்மையில் கிராமத்தில் உள்ள ஒவ்வொருவர் வாயிலும் இருக்கிறதா அல்லது ஒரு சிலரே சேர்ந்து இந்த வதந்தியை பரப்ப இருக்கிறார்களா என்பதையும் நான் உறுதிப்படுத்த விரும்பினேன். இது தவிர பூனை தினமும் சென்று வரும் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த சிறுமியின் பெற்றோரையும் நான் சந்திக்க விரும்பினேன். இதற்கும் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். மாலை வேலுவிடம் இதை பற்றி பேசியபோது அவர் மிகவும் உற்சாகமடைந்தார். ஐயா, நான் என் ஐயாவை முழுமையாக நம்பினேன். நாங்கள் சொல்வதை நம்புவீர்கள் என்றார். நான் உன் பேச்சை கேட்டு இதெல்லாம் செய்யவில்லை. உண்மையை நானே தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று அவரிடம் சொல்லலாமா என்று நினைத்தேன். ஆனால் அவ்வாறு சொல்லி அவர் மனதை உடைக்க விரும்பாததால் அந்த எண்ணத்தை எனக்குள்ளேயே அடக்கி கொண்டேன். பின்னர் மாலையில் நாங்கள் கிராமத்தை சுற்றி பார்க்க சென்றோம். இந்த கிராமம் மிகவும் பெரியது, அதிக மக்கள் தொகை கொண்ட கிராமம். அதே சமயம் இங்கு வறுமையும் மிக அதிகமாக இருந்தது. அதனால்தான் இங்குள்ள மக்கள் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கல்வியில் நன்மை இல்லை என்று அவர்கள் நம்பியதால் அதற்காக பணம் செலவழிக்க விரும்பவில்லை. நான் சிறிது தூரம் நடந்து ஒரு தெருவுக்குள் நுழைந்தபோது திடீரென ஒரு பெண்மணி கத்திப்பொடி எடுத்துக்கொண்டே வேறொரு பெண்மணியுடன் பேசும் சத்தம் கேட்டது. உனக்கு தெரியுமா, இரவில் மீண்டும் அந்த பூனை அந்த சிறுமியின் கல்லறைக்கு வந்துவிட்டதாம். இரண்டாவது பெண்மணி ஆர்வத்துடன் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்டார். முதல் பெண்மணி சொன்னார், நாம் அந்த சிறுமிக்கு உதவவில்லை என்றால் கடவுளின் கோபம் நம்மீதும் விழும் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் என் கணவரிடம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய் அந்த கல்லறையை தோண்டி பாருங்கள் என்று சொன்னேன். ஆனால் என் கணவர் கேட்கவில்லை. காவல்துறைக்கு இது தெரிந்தால் அவர்கள் நம்மை கைது செய்து விடுவார்கள் என்று அவர் சொன்னார். இந்த காவல்துறையின் குறுகிய நேரடி பார்வை காரணமாகத்தான் நாங்கள் சும்மா இருக்கிறோம். இல்லையென்றால் இந்த விஷயம் என்னவென்று கண்டுபிடித்திருப்போம் என்றார். அவர் மேலும் ஏதாவது சொல்வதற்கு முன் நான் அவரிடம் சென்றேன். ஏனெனில் அவரது மனதில் நிரம்பி இருந்த மூட நம்பிக்கையை அகற்ற நான் விரும்பினேன். நான் அந்த பெண்மணியிடம், நீங்கள் அந்த பூனை கல்லறையை தோண்டுவதை கண்களால் பார்த்தீர்களா என்று கேட்டேன். நான் கேட்டதும் அவர் வேகமாக தலையை அசைத்து மறுத்தார். நான், அப்படியானால் நீங்கள் எப்படி இவ்வளவு உறுதியாக சொல்ல முடியும் என்றேன். நான் கேட்டதும் அவர் முற்றிலும் மௌனமாகிவிட்டார். நான் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன் அவர் என்னை மீண்டும் அழைத்து, கிராமத்தில் உள்ள அனைவரும் இதைத்தான் பேசுகிறார்கள். இது ஒரு பெரிய அற்புதம் நடக்கப் போகிறது என்று அனைவரும் உணர்கிறார்கள் என்றார். அதை கேட்டதும் நான் வேகமாக தலையசைத்துவிட்டு, முரட்டுத்தனமான ஒருவருடன் விவாதிப்பதன் மூலம் ஒருவருக்கு அவமானமே கிடைக்கும் என்று நினைத்தேன். அதனால் அவருடன் மேலும் விவாதிக்கவில்லை. இந்த பேச்சுகள் மூலம் இந்த மக்கள் வெறுமனே பேசுவார்களே தவிர அவர்களுக்கு புரியாது. ஆனால் உண்மையை வெளியே கொண்டு வந்து காட்ட வேண்டும் என்பதை நான் உணர்ந்தேன். இதற்கு பிறகு நான் கிராமத்தில் உள்ள மற்றவர்களை சந்திக்க சென்றேன். ஆனால் முதல் பெண்மணி அளித்த அதே பதிலையே மற்றவர்களிடமிருந்தும் பெற்றேன். இது ஒரு பெரிய அற்புதம். நீங்கள் எங்களை நம்பி பாருங்கள். எங்களுடன் ஒரு முறை கல்லறைக்கு வாருங்கள். அப்போது நாங்களே சொல்வது உண்மை என்று நீங்கள் நம்புவீர்கள். இறுதியாக நான் கிராமத்தில் நிலக்கிழாரை சந்திக்க சென்றேன். ஆனால் அங்கேயும் நான் அதே விஷயத்தை கேட்டேன். உண்மையில் அவர் இன்னும் பல விஷயங்களை சொன்னார். அது எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நிலக்கிழார் ஒரு படித்த மனிதர். இருந்தும் அவர் இப்படி பேசினாரே என்று எனக்கு மேலும் வியப்பு ஏற்பட்டது. அவர் என்னிடம், ஐயா, கல்லறையில் அந்த சிறுமி இறந்துதான் கிடக்கிறாள் என்பது அவசியமா? ஒருவேளை அவள் உயிரோடு இருக்கிறாளோ
யாருக்கு தெரியும்? அப்படியே இல்லாவிட்டாலும் அங்கே வேறு ஏதேனும் ரகசியம் புதைந்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஒருவேளை அந்த பூனை எதையாவது அங்கே தேடுகிறதோ என்னவோ என்றார். அவர் வார்த்தைகளைக் கேட்டதும் இந்த கதையை வெறும் வதந்தி என்று புறக்கணிப்பது சரியாக இருக்காது என்று எனக்கும் தோன்ற ஆரம்பித்தது. ஒருவேளை அந்த கல்லறையில் வேறு ஏதோ ரகசியம் புதைந்திருக்கலாம். நான் இதை அவரிடம் சொன்னபோது அவர் வேகமாக தலையை அசைத்து மறுத்து, ஓ ஐயா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? யாராலும் இப்படி ஒரு கல்லறையை தோண்ட முடியாது. அது கிராமத்தின் சட்டம் என்றார். அந்த நிலக்கிழார் திடீரென மிகவும் கலக்கமடைந்திருப்பதை நான் கவனித்தேன். இது கிராம மக்களின் விதிகளுக்கு எதிரானது. இதைதான் நிலக்கிழார் சொல்லிக் கொண்டிருந்தார். கிராம மக்களே கல்லறையை தோண்டுவதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனால் நிலக்கிழார் மட்டுமே கிராம மக்களின் தோளில் துப்பாக்கியை வைத்துக்கொண்டு கல்லறையை தோண்ட மறுத்து வந்தார். அவர் வார்த்தைகளை நான் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. ஏனெனில் எனக்கு எது சரி என்று தோன்றியதோ அதை நான் செய்ய வேண்டியிருந்தது. அவர்கள் எந்த அளவிற்கு சிந்திக்க முடியும், அவர்களின் மனக்குறைகள் எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று அறிந்து கொள்வதற்காகவே நான் அவர்களுக்கு பேசுவதற்கான வாய்ப்பை அளித்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களுடன் பேசிய பிறகு அவர்களின் சிந்தனை மிகவும் பின்தங்கியிருப்பதை நான் உணர்ந்தேன். அவர்களில் பெரும்பாலானோர் அந்த காட்சியை கண்களால் கூட பார்க்காதவர்கள். இருந்தும் அவர்கள் இந்த கதைகள் அனைத்தையும் கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த விஷயம் மேலும் மேலும் சிக்கலாகி கொண்டிருந்தது. நான் நிலக்கிழாருடன் நீண்ட நேரம் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன். அவர் மிகவும் சஞ்சலத்துடன் காணப்பட்டார். அவர் தொடர்ந்து தன் வார்த்தைகளை மாற்றிக்கொண்டே இருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் மீண்டும் அந்த கல்லறையை தோண்ட நான் உங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று கூறினார். நீங்கள் இப்படி செய்ய முயன்றால் நான் உயர் அதிகாரிகளுக்கு இதை தெரிவிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது. இதை கேட்டதும் எனக்கு சிரிப்பு வந்தது. நான் அவரை சமாதானப்படுத்த ஆரம்பித்தேன். நிலக்கிழார் ஐயா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அப்படி எதுவும் நடக்காது. உங்கள் கருத்தை கேட்கவே நான் வந்தேன் என்றேன். நான் காவல்துறையில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருவதால் ஒருவரின் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை என்னால் ஊகிக்க முடிந்தது. நிலக்கிழாரின் செயல்களும் அவரது வார்த்தைகளும் அவர் மீது சந்தேகம் கொள்ளும்படி என்னை தூண்டின. ஏதோ நிச்சயமாக தவறு நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு வித்தியாசமான உணர்வு எனக்குள் எழுந்தது. அவரிடம் பேசிய பிறகு நான் அங்கிருந்து எழுந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட அந்த சிறுமியின் வீட்டை நோக்கி சென்றேன். அந்த சிறுமியின் தாய் தன் மகளின் புகைப்படத்தை மார்போடு அணைத்தபடி முற்றத்தில் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார். நான் வீட்டிற்குள் நுழைந்ததும் என்னை பார்த்த அவர் சில வினாடிகள் மௌனமாகி போனார். பின்னர் வேகமாக ஓடி வந்து என் காலில் விழுந்து, ஐயா, எங்களுக்கு உதவுங்கள். என் கைகளை கூப்பி கேட்கிறேன். என் அப்பாவியான மகள் இன்னும் உயிருடன் இருக்கிறாள். என் மகளை திரும்ப கொண்டு வாருங்கள் என்று அழுதார். அந்த பெண்மணியின் வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் இப்படி அழுவதை பார்த்ததும் என் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஆனால் அவருக்கு முன் அழுவதன் மூலம் அவரை மேலும் துயரப்படுத்த நான் விரும்பவில்லை. நான் மெதுவாக அவரை தூக்கி நிறுத்தி ஆறுதல் கூறினேன். கவலைப்படாதீர்கள், விரைவில் நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்றேன். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர், அந்த பூனை என் மகளின் கல்லறைக்கு தினமும் சென்று உதைக்கிறது. அதனால் என் மகள் உயிருடன் இருக்கிறாள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். நான் அவரிடம், அந்த பூனை உங்கள் மகளின் செல்ல பிராணியா என்று கேட்டேன். நான் கேட்டதும் அவர் வேகமாக தலையசைத்து, ஆம், அது அவளது செல்ல பூனைதான். கிட்டத்தட்ட 1 வருடமாக அவளுடன் இருந்தது என்றார். இதற்கு பிறகு நான் அவரிடம் மேலும் 2-3 கேள்விகளை கேட்டுவிட்டு மீண்டும் என் காவல் நிலையத்தை நோக்கி திரும்ப ஆரம்பித்தேன். திரும்பி வரும் வழியில் என் மனம் முற்றிலும் குழப்பத்தில் இருந்தது. ஒரு கணம் அந்த கல்லறையை போய் பார்க்கலாமா என்று தோன்றியது. ஆனால் என்னிடம் இப்போதைக்கு எந்த அதிகாரப்பூர்வ உத்தரவும் இல்லை என்று நினைத்தேன். இது போன்ற எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் நான் என் மூத்த அதிகாரிகளிடம் அனுமதி பெற வேண்டும். நான் நிலையத்தை அடைந்ததும் என் மூத்த அதிகாரிக்கு அழைப்பு விடுத்தேன். அதிர்ஷ்டவசமாக அவர் என் நண்பரும் கூட. நான் சொன்னதை கேட்டதும் அவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவர், சஞ்சீவ், விஜய், நீயே சிந்தித்துப்பார். ஒரு பூனை உதைக்கிறது என்பதற்காக மக்கள் எப்படி அந்த சிறுமி உயிருடன் இருக்கிறாள் என்று சொல்ல முடியும்? எனக்கு இது வேறு விஷயமாக தோன்றுகிறது என்றார். நான் அவர் கருத்தை ஆமோதித்தேன். அதன் பிறகு நிலக்கிழாரை பற்றிய அனைத்து தகவல்களையும் அவரிடம் கொடுத்தேன். அதை கேட்டதும் அவர் சில வினாடிகள் மௌனமாக இருந்துவிட்டு, அந்த நிலக்கிழார் எவ்வளவு விஷமமான தந்திரமான ஆள் என்பது உனக்கு தெரியும் என்று நினைத்தேன் என்றார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு நிலக்கிழாரை பற்றி அதிகம் தெரியாது. நான் இன்றுதான் அவரை சந்தித்தேன் என்று கேட்டேன். அதற்கு அவர், அந்த நிலக்கிழார் ஒரு பெரிய குற்றவாளி என்றும் அவர் இந்த நாட்டின் மிக பெரிய துரோகிகளின் ஒருவர் என்றும் கூறினார். அவர் பல சட்டவிரோத நடவடிக்கைகளை செய்கிறார். அதில் அவருக்கு வலுவான பிடிமானம் உள்ளது. காவல்துறையும் அவரை கண்காணித்து வருகிறது. அவருக்கு எதிராக ஆதாரங்களை சேகரிப்பதில் மும்முரமாக உள்ளது என்றார்.
நிலக்கிழாரை பற்றிய இந்த தகவல் எனக்கு புதியது. அவரை பற்றி எனக்கு அப்படி எதுவும் தெரியாது. நிலக்கிழாரின் கலக்கமடைந்த முகம் என் கண்களுக்கு முன் பளிச்சிட்டது. நான் அவரிடம் கல்லறையை தோண்டுவதை பற்றி சொன்னபோது அவர் எவ்வளவு வேகமாக அதை மறுக்க ஆரம்பித்தார். எனினும் நான் என் நண்பருடன் இதை பற்றி மேலும் விவாதிக்கவில்லை. நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி கடிதத்தை கொடுங்கள், அதனால் நான் நாளை சென்று என் வேலையை தொடங்க முடியும் என்று மட்டும் சொன்னேன். அவர் எனக்கு ஆறுதல் கூறி, கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். நீ எது சரி என்று நினைக்கிறாயோ அதை செய் என்றார். என் நண்பரின் பேச்சை கேட்ட பிறகு நான் பெருமளவு திருப்தி அடைந்தேன். காவலர் வேலுவிடம் கல்லறையை தோண்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய உத்தரவிட்டேன். முதலில் அவர் அதை கேட்டு ஆச்சரியமடைந்தார். பிறகு யாருக்கோ அழைப்பு விடுக்க ஆரம்பித்தார். என் மனதில் என்ன தோன்றியது என்று தெரியவில்லை. நான் அவரிடம், இன்று நீ என்னுடன் இங்கேயே தங்குவாய், உன் மொபைலையும் என்னிடம் கொடுத்துவிடு என்று சொன்னேன். வேலு என்னிடம் இருந்து இப்படி எதையும் எதிர்பார்க்கவில்லை போல அவர் மீண்டும் ஆச்சரியத்துடன் என்னை பார்க்க ஆரம்பித்தார். அவர் மறுப்பதற்கு முன் நான் மீண்டும் அவருக்கு உத்தரவுகளை பிறப்பித்தேன். மேலும் நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் வேலையிலிருந்து நீக்கிவிடுவேன் என்றும் மிரட்டினேன். நான் சொன்னதை கேட்டதும் அவர் முகத்தில் பயத்தின் வெளிப்பாடு தெளிவாக தெரிந்தது. நான் இப்படி ஒரு கோபமான முறையில் இருப்பதை கண்ட அவர், ஐயா, தயவு செய்து என்னை மன்னிக்கவும், நான் இப்பதான் என் மொபைலை கொடுக்க போக இருந்தேன் என்று சொல்லிக்கொண்டே வேகமாக தன் மொபைலை என்னிடம் ஒப்படைத்தார். நான் ஏற்கனவே ஏற்பாடு செய்ய சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது அவரது இது போன்ற செயல்களை பார்த்த பிறகு இந்த ஆள் நிச்சயமாக ஏதோ குழப்பம் செய்வார் என்றே நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் உடனடியாக வேறொரு காவலரை அழைத்து கல்லறையை தோண்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொன்னேன். முன்பு நான் நாளை சென்று இந்த வேலைகள் அனைத்தையும் செய்து முடிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது நான் அதை செய்தால் அது தாமதமாகிவிடும் என்று உணர்ந்தேன். இரவின் இருட்டில் இந்த வேலை நடக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் கல்லறை பகுதியை அடைந்தேன். கல்லறையில் இருந்து சிறிது தூரத்தில் ஒரு பூனை அமர்ந்திருப்பதை கண்டேன். நாங்கள் அங்கு வந்ததை பார்த்ததும் அது உரத்த குரலில் கத்த ஆரம்பித்தது. அதை கத்துவதை பார்த்ததும் வேலு வேகமாக எனக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். வேலு இப்படி பயந்திருப்பதை கண்ட எனக்கு மிகவும் கோபம் வந்தது. ஒரு காவலர் இவ்வளவு பயந்தவராக இருப்பார் என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நான் கோபமாக அவரை முன்னோக்கி வருமாறு சொன்னேன். நடுங்கிக் கொண்டே அவர் மீண்டும் வந்து என்னுடன் நின்றார். நான் பூனையை நோக்கி நகர ஆரம்பித்தேன். என்னை பார்த்ததும் அது பின்னோக்கி நகர்ந்து திடீரென அங்கிருந்து ஓட ஆரம்பித்தது. வேலு, ஐயா, அதை பின்தொடர்ந்து செல்லாதீர்கள் என்று கத்த ஆரம்பித்தார். எனக்கு இது வேறு விஷயம் என்று தோன்றியது. ஆனால் நான் அவர் பேச்சை கேட்கவில்லை. பூனை சிறிது தூரத்தில் இருந்தது. நான் அதை பிடிப்பதற்கு முன் திடீரென உரத்த துப்பாக்கி சத்தம் கேட்டது. அதனுடன் வேலு, ஐயா, யாரோ சிலர் சுடுகிறார்கள் என்று கத்துவது கேட்டது. பூனையிலிருந்து என் கவனம் திசை திரும்பியது. நான் வேகமாக வேலுவுடன் அந்த பக்கமாக நடந்தேன். ஆனால் என் மற்ற சகாக்களை கல்லறையின் அருகே நிறுத்திவிட்டேன். நான் வேலுவுடன் அங்கு சென்றபோது அங்கே யாரும் இல்லை. எனக்கு அளவில்லாத ஆச்சரியம் ஏற்பட்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு அங்கிருந்து ஒரு வயதானவர் வெளியே வந்தார். அவர் என்னிடம், கேளுங்கள் காவலரே, இரவின் இருட்டில் இதையெல்லாம் செய்ய வேண்டாம். விடிந்த பிறகு கிராம மக்கள் அனைவரின் முன்னிலையிலும் இதையெல்லாம் செய்யுங்கள். அதனால் பால் பாலாகவும் தண்ணீர் தண்ணீராகவும் தெரியும். நீங்கள் எதையாவது தெரிந்து கொண்டாலும் கிராம மக்கள் மூட நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதால் யாரும் உங்களை நம்ப மாட்டார்கள் என்றார். நான் ஆழமாக மூச்சுவிட்டு விருப்பமில்லாமலே என் ஆட்களுடன் திரும்பி வந்தேன். ஆனால் 2 திறமையான நம்பகமான ஆட்களை அங்கே விட்டு சென்றேன். நாங்கள் அனைவரும் அங்கிருந்து சென்றுவிட்டால் இரவில் ஏதோ நிச்சயமாக நடக்கும். அது எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்று ஏன் எனக்கு தோன்றியது என்று தெரியவில்லை. இந்த விஷயத்தை பற்றியே சிந்தித்து கொண்டே நான் இரவு முழுவதும் விழித்திருந்தேன். அதிகாலையில் நான் தூங்கிவிட்டேன். ஆனால் ஒரு விசித்திரமான கனவை பார்த்தேன். அதனால் பயத்தில் எழுந்துவிட்டேன். என் உடல் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தது. என் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. என் கனவில் ஒரு சிறுமி கல்லறையிலிருந்து வெளியே வந்து வேகமாக என்னை நோக்கி வந்து என் விழுந்த முடியை பிடித்து கொண்டு கோபமாக, போகட்டும் என்று சொன்னாள். நான் உயிருடன் இருந்தேன் என்று எனக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். இருந்தும் நீங்கள் எனக்கு உதவ வரவில்லை. உங்களால் தான் இந்த கொடியவர்கள் என்னை கொன்றார்கள் என்று சொன்னாள். இதன் பிறகு அந்த சிறுமியின் கழுத்தை இறுக்க பிடித்து கொண்டாள். கனவில் அவள் என் உயிரை பறிப்பதற்கு முன் திடீரென என் கண்கள் விழித்து கொண்டன. என் நிலையை பார்த்த அருகில் அமர்ந்திருந்த வேலு கவலைப்பட்டு, ஐயா, என்ன ஆயிற்று? நீங்கள் ஏன் இப்படி வியர்வையில் நனைந்திருக்கிறீர்கள்
நீங்கள் ஏதேனும் பயங்கரமான கனவு கண்டீர்களா என்று கேட்க ஆரம்பித்தார். நான் தலையசைத்து, ஆம், உண்மையில் நான் இப்போதுதான் ஒரு பயங்கரமான கனவை கண்டேன் என்றேன். இப்போது எப்படியாவது நான் கல்லறையின் அருகே சென்று அதை தோண்ட வேண்டும் என்று என் மனம் தவித்தது. சுமார் 1 மணி நேரம் கழித்து நான் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தேன். என் ஆட்கள் இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. இரவு முழுவதும் காவல் காத்ததால் அவர்கள் மிகவும் சோர்வடைந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. நான் அவர்களுக்கு உத்தரவிட்டேன், இப்போது நீங்கள் அனைவரும் உங்கள் வீட்டிற்கு சென்று ஓய்வெடுங்கள். ஆனால் அவர்கள் இன்னும் போக தயாராக இல்லை. அவர்கள் இந்த வழக்கை முழுவதுமாக தீர்க்கும் வரை நாங்கள் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டோம் என்றார்கள். நானும் அவர்களை வற்புறுத்தவில்லை. ஏனெனில் எனக்கு இப்போது ஒரு பெரிய போலீஸ் படை தேவைப்பட்டது. நான் என் ஆட்களிடம் இந்த கல்லறையை தோண்ட ஆரம்பியுங்கள் என்று உத்தரவிட்டேன். அவர்கள் சிறிது மண்ணை நீக்கியதும் நிலக்கிழார் அங்கே வந்துவிட்டார். அவர் கோபமாக கத்தினார், கேளுங்கள் காவலரே, இப்போதே நிறுத்துங்கள், இல்லையென்றால் என்னால் நடக்க முடியாத மோசமான விளைவுகளை சந்திப்பீர்கள். இதை கேட்ட நான் புன்னகைத்துவிட்டு பதிலளித்தேன், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் என்னை பற்றி புகார் செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு நான் இதை கல்லறையை தோண்டி அதில் என்ன இருக்கிறது என்று கண்டறிவேன் என்றேன். பிறகு சிறிது மண்ணை அகற்றியதும் சில இறைச்சி கறி துண்டுகள் வெளியே வர ஆரம்பித்தன. அந்த துண்டுகள் வெளியே வந்தவுடன் பூனை வேகமாக ஓடி வந்து அந்த துண்டுகள் மீது பாய்ந்தது. இதை பார்த்த எனக்கு ஒரு யோசனை கிடைத்தது. பூனை வேறு எந்த காரணத்திற்காகவும் அல்ல, இங்கே கிடக்கும் இந்த கறி துண்டுகளுக்காகத்தான் மீண்டும் மீண்டும் இங்கே வந்தது என்பதை நான் கண்டறிந்தேன். ஆனால் இந்த துண்டுகளை இங்கு வைத்தது யார் என்ற கேள்வி எழுந்தது. இப்போது எனக்கு இன்னொரு விஷயம் உறுத்தி கொண்டிருந்தது. என் நண்பர்களிடம் கல்லறையை தொடர்ந்து தோண்டுமாறு சொன்னேன். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் கல்லறையின் உள்ளே ஆழமாக சென்றபோது அங்கே எல்லாம் சாதாரணமாக இருந்தது என்பதை கண்டேன். அங்கே யாரும் அடக்கம் செய்யப்படாதது போல தோன்றியது. நான் அங்கிருந்து சிறிது மண்ணை எடுத்து சோதனைக்கு அனுப்பினேன். சுமார் 1 நாள் கழித்து வந்த அறிக்கையை பார்த்த பிறகு உண்மையில் அந்த கல்லறையில் யாரும் ஒருபோதும் அடக்கம் செய்யப்படவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். இந்த சகோதரனின் கதையும் அந்த சிறுமியின் கதையும் என்னவென்று எனக்கு புரியவில்லை. அந்த சிறுமியின் இறுதி சடங்கை பற்றி விசாரித்தபோது நிலக்கிழாரே அந்த சிறுமியை இறுதி சடங்கிற்கு கொண்டு சென்றார் என்று எனக்கு தெரிய வந்தது. ஏனென்றால் அவர் ஒரு விதவை பெண்ணின் ஒரே மகள். அந்த விதவை பெண் தன் மகளுக்கு இறுதி சடங்கு பொருட்களை சேகரிக்க முடியவில்லை. அந்த சிறுமியை அங்கே கொண்டு வந்தவர் நிலக்கிழார் என்பதும் எனக்கு தெரிய வந்தது. அந்த சிறுமி காட்டில் இறந்து கிடப்பதை கண்டதாக அனைவரிடமும் சொன்னவர் நிலக்கிழார்தான். இந்த உண்மை மிக நீண்ட காலமாக மறைக்கப்பட்டிருந்தது. என்னால் கூட அதை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. உண்மையில் இந்த சம்பவம் 2 மாதங்களுக்கு முன்பு நடந்தது. நான் இந்த கிராமத்திற்கு பணியிட மாற்றமாகி வந்து 1 மாதம் மட்டுமே ஆகிறது. கிராமத்தில் குழந்தைகள் தொடர்ந்து காணாமல் போய் கொண்டிருந்தார்கள். எனக்கு நிலக்கிழார் மீது சந்தேகம் வர ஆரம்பித்தது. அப்போது நான் நிலக்கிழாரிடம் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன். உங்களை நான் நம்பாமல் போனது குறித்து நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னேன். ஆனால் அப்போது நான் அவரிடம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அவரது நடவடிக்கைகளை கண்காணிக்க ஆரம்பித்தேன். என்னுடன் பணிபுரியும் மற்ற இளைய காவலர்களிடம் நிலக்கிழாரின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்க சொன்னேன். இங்கே நான் ஒரு அலட்சியமான காவலரைப் போலவும் கிராமத்தின் எந்த விஷயத்திலும் எனக்கு ஆர்வம் இல்லை என்பதை போலவும் நடந்து கொள்ள ஆரம்பித்தேன். சிறிது காலம் சென்றது. அப்போது காணாமல் போன ஒரு சிறுமியின் வழக்கு என் கவனத்திற்கு வந்தது. நான் இதில் ஆர்வம் இல்லாதவன் போல அனைவருக்கும் காட்டினேன். ஆனால் உள்ளுக்குள் நான் இந்த வழக்கில் வேலை செய்து கொண்டிருந்தேன். சில நாட்களுக்கு பிறகு மற்றொரு சிறுமி காணாமல் போன செய்தி மீண்டும் வந்தது. இப்போது முழு உண்மையும் எனக்கு தெரிந்துவிட்டது. நான் கிராமத்திலும் கிராமத்தை சுற்றியுள்ள காட்டிலும் என் இரகசிய உளவாளிகளை பரப்பி இருந்தேன். என் உளவாளிகளில் ஒருவர் நிலக்கிழார் ஒரு சிறுமியுடன் வேகமாக காட்டிற்குள் செல்வதை கண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு நிலக்கிழார் அந்த சிறுமியை ஒரு நபரிடம் ஒப்படைத்தார். என் ஆட்கள் அந்த நபரை பின்தொடர்ந்தபோது காட்டின் நடுவில் ஒரு இரகசிய சுரங்கப்பாதை இருப்பதையும் அங்கேதான் நிலக்கிழார் அந்த சிறுமிகளை அழைத்து சென்றார் என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். மிக விரைவில் அவர் அவர்களை மற்றொரு நாட்டிற்கு விற்க இருந்தார். அந்த சிறுமிகளின் ஒருத்திதான் பூனை தினமும் சென்று உதைக்கிறது என்று மக்கள் வதந்தியை பரப்பிய அதே சிறுமி. கிராம மக்கள் இதன் பொருள் அந்த சிறுமி உயிருடன் இருக்கிறாள் என்று நம்பினர். உண்மையான கதை என்னவென்றால் அந்த சிறுமி உண்மையிலேயே உயிருடன் தான் இருந்தாள். ஆனால் சூழ்நிலைகள் வேறுபட்டிருந்தன. அந்த கல்லறையின் உள்ளே அல்ல, ஒரு இரகசிய இடத்தில் இருந்தாள். நான் நிலக்கிழாரை சம்பவ இடத்திலேயே கையும் களவுமாக பிடித்தேன். என் மற்ற அதிகாரிகளின் உதவியுடன் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில் நான் வெற்றி பெற்றேன். இதற்கு பிறகுதான் கிராம மக்களுக்கு தெரிய வந்தது, இந்த கூற்றில் உண்மையில்லை என்றும் நிலக்கிழார் தன் குற்றங்களை மறைப்பதற்காகவே இந்த கல்லறையை பற்றிய மூட நம்பிக்கையை கிராம மக்களின் மனதில் விதைத்தார் என்றும், அதனால் இந்த மூட நம்பிக்கையின் மறைவில் அவர் தன் இருண்ட செயல்களை செய்ய முடியும்
யாரும் அவர் மீது சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். இந்த உண்மையை அறிந்த பிறகு கிராம மக்கள் அனைவரும் மிகவும் வெட்கப்பட்டனர். அதன் பிறகுதான் கேள்விப்பட்டதை ஒருபோதும் நம்பக்கூடாது, எப்போதும் உண்மையை மட்டுமே கண்டறிய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். நான் இந்த வட்டாரத்தில் சிறிது காலம் மட்டுமே பணியாற்ற வந்திருந்தாலும் அதன் பிறகு வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டேன். ஆனால் நான் பணியாற்றிய அந்த இடத்தின் மக்கள் இன்றும் என்னை நினைவில் வைத்து பாராட்டுகிறார்கள். கதையை படித்து மகிழ்ந்ததற்கு நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்ததா? கதையின் முடிவை பற்றி உங்கள் கருத்தை தெரிந்து கொள்ளலாமா?